சேலம் ஆத்தூர் அருகே மரவள்ளி கிழங்குகளை ஆலைகளுக்கு கொண்டு செல்வதற்கான லாரி வாடகையை குறைக்க வலியுறுத்தியும் டன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் விலை நிர்ணயம் செய்து தர வலியுறுத்தியும் 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தம்மம்பட்டி அருகே உள்ள பச்சமலை பகுதியில் 60க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் மரவள்ளி கிழங்கை சாகுபடி செய்து வருகின்றனர். சாகுபடி செய்யப்படும் மரவள்ளிக்கிழங்கை அறுவடை செய்து லாரிகள் மூலம் 70 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஆத்தூர் பகுதிகளில் உள்ள ஆலைகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் மரவள்ளிக்கிழங்குகளை ஆலைகளுக்கு எடுத்து செல்வதற்கான லாரி வாடகை டன் ஒன்றுக்கு 12,000 ரூபாய் வீதம் உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நெல், கரும்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு அரசு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்வது போல் மரவள்ளிக்கிழங்கிற்கும் டன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கையில் தட்டுகளை ஏந்தியபடி அவர்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடந்த 40 வருஷமாக பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு தான் உங்களுடைய குழந்தைகளோட கல்வி செலவாக இருக்கட்டும், மருத்துவ செலவாக இருக்கட்டும், குடும்ப செலவு எல்லாமே இதை நம்பி தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ 40 வருஷமாகவே எங்களுக்கு இந்த மலைப்பகுதிக்கு இந்த பச்சைமலைக்கு உட்படுற இந்த 4 பஞ்சாயத்தில் மட்டும் அந்த வண்டி வாடகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக்சர் வாடகை தான் போட்டுருக்காங்க. எங்களுக்கு டன் கணக்கில் இது வரைக்கும் நிர்ணயம் பண்ணல. உடனே எங்கள் விவசாயிகளுடைய நலன் காத்து உடனடி பேச்சுவார்த்தைக்கு லாரி உரிமையாளர் சங்கத்தை அழைச்சி விவசாய சங்கத்தையும் அழைச்சி ஒரு சுமூகமான தீர்வு எடுத்து எங்களுடைய மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். அரசு ஏற்கனவே கரும்பு மாதிரி விலை நிர்ணயம்னு சொல்லி கிழங்கு சொல்லுச்சு, அதுவும் போச்சு. அது வாடகை இப்போ சொல்லி விவசாய சங்கத்தில் ஏற்கனவே போராட்டிகிட்டு இருந்தோம், அது வேலை ஆகல. கரும்புக்கு மாதிரி நெல்லுக்கு மாதிரி ஒரு கொள்முதல் பண்ணி கரெக்டான ரேட்டு நிர்ணயம் பண்ண கவர்மெண்ட்டு இவ்வளோதான் ஒரு டன்னேஜ் பாயிண்ட் என்ன இது கிளம்பு. அதே மாதிரி பாயிண்ட் வச்சு நிறையா அடிச்சு தள்ளுறாங்க மக்களை. பாயிண்ட்னா என்னன்னு தெரியாது மக்களுக்கு.